வணக்கம். இந்த வீடியோல பிளாக் செயின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிரிப்டோ கரன்சில ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா இந்த பிளாக் செயின் பத்தின ஒரு மினிமம் நாலேஜ் நமக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிளாக் செயின் டெவலப்பர் கிடையாது. ஸோ இந்த வீடியோல பிளாக் செயினை பத்தி ரொம்ப டீட்டெயிலா என்னால் பேச முடியாது. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி கிரிப்டோ கரன்சியை நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறோம்னா இந்த பிளாக் செயினை மாஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பேச போற விஷயங்கள் ஒரு பிகினருக்கு போதுமானதாகவும் ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஒரு இன்சிடென்ட்டோட சம்மந்தப்படுத்தி இதை பத்தி பேசலாம். அப்ப இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு நான் என்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை இன்னொரு நபருக்கு வேறொரு ஊரோ இல்ல வேற ஒரு நாடோ அங்க உள்ளவருக்கு அனுப்பணும்னா எப்படி அனுப்பலாம்? அதுல என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்? முதல்ல நான் எந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு பேங்க் மூலமா அந்த பணத்தை அனுப்ப போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காமனா ஒரு பர்சன் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க மூலமா எனக்கு இங்க இருந்து பணத்தை அனுப்ப முடியும். எக்ஸாம்பிள், இப்ப இங்க இருந்து நான் அமெரிக்காவுக்கு கேஷ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்சிலயோ இல்ல ஒரு பேங்க்லயோ கேஷ் கொண்டு போய் கொடுத்தா அந்த கேஷை அமெரிக்கால உள்ள ஒருத்தரால அது ரிலேட்டடான ஒரு பேங்க்லயோ இல்ல எக்ஸ்சேஞ்சிலயோ போயிட்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த டிரான்சாக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்ததுக்காக அந்த பேங்க்குக்கோ இல்ல எக்ஸ்சேஞ்சுக்கோ நான் ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ணணும். ஒவ்வொரு பேங்கை பொறுத்து வித்தியாசப்படும். எக்ஸாம்பிள், இப்போ $100 நான் சென்ட் பண்றேன்னா $5 அவங்களுக்கு ஃபீஸா தனியா நான் உங்களுக்கு பே பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் பீரியட் ஒன்று தேவைப்படும். நம்ம எங்க இருந்து எங்க அனுப்புறோம் அப்படின்றத பொறுத்து இந்த டைம் கூடலாம் குறையலாம். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நாள் கணக்கு நமக்கு தேவைப்படுது. அடுத்து இப்படி நான் கேஷை சென்ட் பண்ணி ஃபீஸை பே பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அடுத்த சைடு போனாலுமே அந்த சைடு உள்ளவர் கேஷை வித்ட்ரா பண்றவர் அவருடைய ஐடென்டிட்டியை சரியா ப்ரூவ் பண்ணணும். அப்படி அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருது, அவருடைய அடையாளத்தை சரியா அங்கே ப்ரூவ் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அவருக்கு அந்த கேஷை வித்ட்ரா பண்ண முடியாமல் போகலாம். அடுத்து இங்க இருந்து நான் சக்சஸ்ஃபுல்லா கேஷை சென்ட் பண்ணாலும் அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருந்தாலும் அந்த பணத்தை ஒரு எக்ஸ்சேஞ்சோ இல்ல பேங்கோ நினைச்சா அந்த சைடு சென்ட் பண்ணாம ஹோல்டு பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்ப நான் சரியான முறையில பணத்தை அனுப்பினாலுமே லீகலி என்னோட சைடு எல்லாமே சரியா இருந்தாலுமே அந்த கேஷை ரிசீவ் பண்றவருடைய சைடுல லீகலி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இல்ல அவருக்கும் அவர் கேஷை ரிசீவ் பண்ண போற பேங்க்குக்கும் உள்ள டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பேங்கால அந்த பணத்தை ஹோல்டு பண்ண முடியும். அப்ப பாருங்க, இங்க இருந்து நான் இன்னொருத்தருக்கு கேஷை சென்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் சரியா நடக்க வேண்டியிருக்கு. நம்பர் 1, இங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு பேங்க் ஒரு நபரை நாங்க சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்பர் 2, அப்படி சூஸ் பண்ற பேங்க்குக்கு ஒரு நபருக்கு நாங்க தனியா ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ண வேண்டியதா இருக்கு. நம்பர் 3, அடுத்து அந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிக்க ஒரு குறிப்பிட்ட அளவு டைம், சில மணி நேரமோ சில நாட்களோ வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்பர் 4, நான் சரியான முறையில் என்னுடைய பணத்தை அனுப்பினாலுமே வேற சில காரணங்கள்னால நான் அனுப்புற பணம் ஹோல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்பர் 5, இப்ப நம்ம யார் மூலமா பணத்தை அனுப்புறோமோ ஒரு எக்ஸ்சேஞ்சோ இல்ல ஒரு பேங்கோ அவங்க நினைச்சா என்னுடைய டிரான்சாக்ஷனையே இன்வாலிட்னு சொல்றது கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் பணத்தை அவங்க கையில கொடுத்துட்டேன்னா அந்த பணத்துடைய மொத்த கண்ட்ரோலுமே அவங்க கிட்ட தான் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம பேசின எல்லா விஷயங்களுமே சரியா நடந்தாதான் சைடுல உள்ளவரால அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண முடியும். இப்படி நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேசின கேஷ் டிரான்சாக்ஷன்ல உள்ள பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கான ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் பிளாக் செயின். அப்படின்னா என்னன்னா, இந்த பிளாக் செயின் சொல்றது இன்டர்நெட்லே ரன் ஆகிற தனி ஒரு நபரால இல்ல குறிப்பிட்ட ஒரு குரூப்பால கண்ட்ரோல் பண்ண முடியாத ரொம்பவும் ஃபாஸ்டான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜி. இத இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நான் எக்ஸ்ன்ற ஒரு பர்சனுக்கு கேஷை சென்ட் பண்ண பாக்குறேன், குயிக்காவும் சென்ட் பண்ண பாக்குறேன். அப்ப அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு யோசிச்சா எனக்கு இருக்க ஒரே ஒரு வழி பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான். பட் எனக்கு பேங்க் மூலமா அனுப்ப விருப்பம் இல்ல. ஏன்னா பேங்க்ல கேஷை சென்ட் பண்ணா அவங்க தனியா ஒரு ஃபீஸ் ஒன்று எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில டைம்ல டிலே பண்றாங்க. அதுக்கு அடுத்ததான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரேட் ஒன்று அனுப்புறாங்க. சோ எனக்கும் நான் கேஷை சென்ட் பண்ண போற அந்த எக்ஸ்ன்ற பர்சனுக்கும் நடுவுல யாருமே தேவையில்ல, பேங்க் தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்றேன். அப்படி முடிவு பண்ணி நான் கேஷை சென்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்றேன்னா, அந்த பேங்க்குக்கு பதிலா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கம்ப்யூட்டரை உள்ள கொண்டு வரேன். சோ நான் அந்த கம்ப்யூட்டர் கிட்ட $100 அனுப்பணும்னு சொன்னா அந்த கம்ப்யூட்டர் $100 அந்த எக்ஸ்ன்ற பர்சனுக்கு சென்ட் பண்ண போகுது. சோ இப்போ எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பேங்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்றேன். எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கம்ப்யூட்டர் தான் இருக்கு. அதே மாதிரி இதை ஹை ஸ்பீட் இன்டர்நெட்லயும் கனெக்ட் பண்றேன். சோ எங்களுடைய டிரான்சாக்ஷனும்
ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ல நான் $100 அனுப்பணும்னு டைப் பண்ணா கரெக்டா எக்ஸாக்டா அதே $100 அவர் கையிலயும் கிடைக்குது. அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் என்கிட்ட இருந்து ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி குயிக்காவும் அனுப்புது. அதே $100 அவருக்கு அனுப்புது. பட் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய கம்ப்யூட்டரை யாரோ ஒருத்தங்க ஹேக் பண்றாங்க. அதில் உள்ள டேட்டா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றாங்க, டேட்டா எல்லாத்தையும் erase பண்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்றேன்னா, ஓகே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாதான் அது வந்து ஹேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த டெக்னாலஜிக்கு நான் என்ன பண்றேன், ஒரு கம்ப்யூட்டருக்கு பதிலாக 10 கம்ப்யூட்டரை உள்ள கொண்டு வரேன். அதே மாதிரி இந்த 10 கம்ப்யூட்டரையும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் $100 சென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ட்ரியை இந்த டெக்னாலஜிக்குள்ள கொடுத்தேன்னா ஒரே டைம்ல அந்த என்ட்ரி 10 கம்ப்யூட்டர்லயுமே என்டர் ஆகுது. ஸோ இதுல ஒரு கம்ப்யூட்டர் போனாலும் பேலன்ஸ் 9 கம்ப்யூட்டர்ல எனக்கு அந்த டேட்டா அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்க போகுது. ஸோ நான் $100 டைப் பண்ணேன்னா அந்த $100 அந்த சைடு எக்ஸ்ன்ற பர்சனுக்கு அதே $100 போய் கிடைக்கும் அப்படின்றத நான் இன்னொரு ஸ்டெப்ல உறுதிப்படுத்துறேன். அடுத்து என்ன பண்றாங்க இந்த ஹேக் பண்றவங்க, என்னுடைய 10 கம்ப்யூட்டர்ல பாதிக்கும் மேல 5க்கும் மேல உள்ள கம்ப்யூட்டர்ஸ்ல டேட்டா வந்து சேஞ்ச் பண்றாங்க, டேட்டா வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லா கம்ப்யூட்டரையும் நான் ஒரே ஒரு ரூம் உள்ளுக்கு வச்சு தான் அந்த நெட்வொர்க் வந்து பில்ட் பண்றேன், அந்த டெக்னாலஜி பில்ட் பண்றேன். ஸோ அதனால எல்லா கம்ப்யூட்டரையும் ஈஸியா வந்து அவங்க ஹேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கு. அப்ப நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்றேன்னா, ஓகே ஒரே இடத்துல என்னுடைய கம்ப்யூட்டர் இருந்தா தான் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 கம்ப்யூட்டரையும் வேற வேற இடத்துல வேற வேற ஊர்ல வேற வேற நாட்டில் வச்சு இன்டர்நெட் மூலமா மட்டும் அந்த கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி நான் இன்னொரு கண்டிஷனே போடுறேன். என்னன்னா, இப்ப நான் தான் என்னுடைய கம்ப்யூட்டர் அங்கே வச்சு இந்த நெட்வொர்க்ல வந்து கனெக்ட் பண்ணணும், இந்த டெக்னாலஜி வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நீங்க உங்களுக்கு யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரையும் என்னுடைய டெக்னாலஜில சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் இதுக்குள்ள வைக்கிறேன். சோ என்ன பண்றாங்க, நான் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கேன்னா அதோட சேர்ந்து இன்னும் ஒரு சில கம்ப்யூட்டர்ஸும் இந்த நெட்வொர்க் உள்ள ஹெட் ஆகுது. சோ அப்ப என்ன நடக்குது பாருங்க, $100 அனுப்பு அப்படின்ற ஒரு என்ட்ரியை நான் இந்த டெக்னாலஜிக்குள்ள இந்த நெட்வொர்க்குள்ள போட்டேன்னா ஒரே டைம்ல அந்த நெட்வொர்க்ல உள்ள எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயுமே அது வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வேற வேற இடங்கள்ல இருக்கு. அடுத்து இதை இன்னும் எப்படி சேஃப் ஆக்குறது, இன்னும் இதனுடைய சேஃப்டி எப்படி கூட்டலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா, நான் இந்த நெட்வொர்க்குள்ள ஒரு என்ட்ரியை கொடுத்தேன்னா அந்த நெட்வொர்க்ல உள்ள எல்லா கம்ப்யூட்டரும் அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் இது வந்து ஒரு வெலிடான டிரான்சாக்ஷனா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் இதுக்கு கொண்டு வரேன். உதாரணத்துக்கு நான் இப்ப ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ன்ற பர்சனுக்கு நான் $100 அனுப்பணும்னு அந்த நெட்வொர்க்குள்ள நான் டைப் பண்றேன். அப்படி டைப் பண்ணும்போது அந்த நெட்வொர்க்ல உள்ள 10 கம்ப்யூட்டரோ 20 கம்ப்யூட்டரோ, ஏன்னா நிறைய பேரும் இப்ப கனெக்ட் ஆயிருக்காங்க, எல்லாருமே அதை வந்து ஓகே இந்த டிரான்சாக்ஷன் வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அந்த $100 அடுத்த சைடுல உள்ள எக்ஸ்ன்ற பர்சனுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் இதுக்குள்ள கொண்டு வரேன். அப்ப பாருங்க, இப்படி நான் பில்ட் பண்ற டெக்னாலஜிக்குள்ள ஒருத்தருக்கு கேஷை சென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பில்ட் பண்ற இந்த டெக்னாலஜிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு. முதலாவது, ஒரு கம்ப்யூட்டராலேயோ இல்ல ஒரு நபராலேயோ இந்த டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனுடைய அதிகாரம் வந்து எல்லா கம்ப்யூட்டர் கிட்டையும் பரவி இருக்கு. இதுக்கு பேர் வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேர்ம்ஸ் பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இந்த டெக்னாலஜில கண்ட்ரோல் ஒருத்தர்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர்ல இல்ல, இது எல்லார்கிட்டையும் பரவி இருக்கு. ரெண்டாவது, இது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருக்கனால ரொம்பவும் ஃபாஸ்டாவும் ஒர்க் ஆகுது. அடுத்து மூணாவது, ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணா இதுல உள்ள என்ட்ரிஸை மாத்திரலாம், இதுல உள்ள டிரான்சாக்ஷனை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி முடியாது. ஏன்னா இந்த நெட்வொர்க்ல உள்ள கம்ப்யூட்டர்ஸ் ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடத்துல நிறைய நாட்டுல பரவி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஹேக் பண்ணணும் அப்படின்றது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க். அடுத்து நான் ஒரு என்ட்ரியை கொடுத்து அதை வெளிரேட் ஆக்கணும்னா இதுல உள்ள எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ண மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு வெலிடான டிரான்சாக்ஷனா நடக்குது. அதே மாதிரி இந்த நெட்வொர்க் ஹேக் பண்ணி இதுல உள்ள பழைய டேட்டாஸை மாத்தலாம், புது என்ட்ரிஸை உள்ள போடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இருக்கு. நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டாவை மாத்தணும்னா எல்லா கம்ப்யூட்டர்லயும் அதை பண்ணாட்டி அந்த நெட்வொர்க் அதை ஏத்துக்காது. சோ இந்த மாதிரி நம்ம பேசின ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனை உதாரணமா வச்சுட்டு நம்ம ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்றோம். அந்த டெக்னாலஜில இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதே விஷயத்த பல மடங்கு பெருசாவும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாவும் பண்ணுனா அதுதான் பிளாக் செயின். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம 10 கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பேசணும், அதுக்கு பதிலா மில்லியன் கணக்குல கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட்ல இருந்தா அதுதான் பிளாக் செயின். நம்ம என்டர் பண்ற டேட்டா எல்லாமே ஒரு பிளாக்குக்குள்ள ஸ்டோர் ஆகுது. அந்த பிளாக்ல டேட்டா ஃபுல் ஆனதும் அது க்ளோஸ் ஆகி புதுசா இன்னொரு பிளாக்ல டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பிளாக்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஒரு செயின் மாதிரி கனெக்டடா இருக்கு. அதனாலதான் இதை பிளாக் செயின் சொல்றாங்க. சோ ஐ திங்க் உங்களுக்கு இது வரைக்கும் பிளாக் செயின் பத்தின ஒரு அறிமுகம் இல்லைன்னா இந்த வீடியோல அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் செயினை பத்தி நம்ம வேணா ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப சில்லியாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். பட் இந்த பிளாக் செயின்ல உள்ள அட்வான்டேஜஸ் புரிஞ்சுட்டு நிறைய இடத்துல நிறைய செக்டர்ல இந்த பிளாக் செயினை எப்படி உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இப்ப பூம் ஆயிட்டு இருக்க நிறைய செக்டர்ல இந்த பிளாக் செயின் அப்படின்ற செக்டர்
காம்பிடேட்டரும் ஒன்று. உதாரணத்துக்கு இந்த எலெக்ஷன் voting இதுக்குள்ள இந்த பிளாக் செயின் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் பாருங்க. என்னன்னா இப்போ நம்ம ஓட் பண்ணி அதை கவுண்ட் பண்றாங்க, கவுண்ட் பண்ணி அதுல ஒரு ரிசல்ட் ஒன்று வருது. ஸோ இதுக்கான ஒரு டைம் பீரியட் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரீஸ்ல எல்லாம் நாள் கணக்குல இந்த கவுண்டிங் போகுது. அதுக்கடுத்துதான் ஒரு சைட்ல வந்து இந்த ஓட் பண்றதுல ஸ்கேம் இருக்கு, நிறைய பேர் கள்ள ஓட்டு போடுறாங்க, நிறைய பேர் ஆக்களை செட் பண்ணி போடுறாங்க, ஒருத்தர் 2 தடவை ஓட் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த எலெக்ஷன் இந்த ஓட்டிங் செக்டருக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள இந்த பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்தா எப்படி இருக்கும்னு சும்மா யோசிச்சு பாருங்க. என்னன்னா நான் ஒரு தடவை ஓட் பண்ணிட்டேன்னா அது என்ன நடக்கும்னா அந்த டெக்னாலஜில உள்ள எல்லா கம்ப்யூட்டர்லயும் ஓகே ஜெகதீஷ் அப்படின்ற பர்சன் ஆல்ரெடி ஓட் பண்ணிட்டாரு, இவர் இந்த நபருக்கு ஓட் பண்ணிட்டாரு அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிரும். சோ மறுபடியும் நானே நினைச்சாலும் அந்த ஓட் பண்ணதை போயிட்டு அந்த டெக்னாலஜில மாற்ற முடியாது. ஏன்னா அது நிறைய கம்ப்யூட்டர்ஸ்ல கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நானே நினைச்சாலும் நான் கள்ள ஓட் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு இடத்துல ஓட் பண்றேன், இன்னொரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துலயும் என்னுடைய அடையாளத்தை மாத்திட்டு ஏதோ ஒரு வழியில நான் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிளாக் செயின்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் ஃபிங்கர் பிரிண்டை ரெஜிஸ்டர் பண்ணனாலும் இந்த பர்சன் ஆல்ரெடி ஓட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் செயின் என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உதாரணத்தை பத்தி சொன்னேன். இந்த பிளாக் செயின் ரொம்பவே பெருசா பூம் ஆயிட்டு இருக்கு. எல்லா செக்டருக்குள்ளயும் இந்த பிளாக் செயினை கொண்டு வரதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பட் நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சிக்குள்ள ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கோம்னா இந்த பிளாக் செயின் பத்தின ஒரு பேசிக் புரிதல் கண்டிப்பா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணேன். அதே மாதிரி இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது பிளாக் செயின் பத்தின ஒரு ரொம்பவே சிம்பிளிஃபைடான ஒரு வெர்ஷன் தான். கிரிப்டோல ட்ரேட் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த அளவு ஒரு அறிமுகமே உங்களுக்கு இருக்குது ரொம்ப போதுமானதா இருக்கும். பட் நம்ம இதை பத்தி இதோட நிறுத்த போறது இல்ல. ஃபியூச்சர்ல இதுக்கான தேவைகள் வந்தாலும் அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா அடுத்தடுத்து இந்த சேனல்ல கிரிப்டோ ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பத்தி நான் பேசலாம்னு இருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கும் இந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப ஃபியூச்சர்ல வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலுக்குன்னு தனியா ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கேன். என்னால குயிக்கா ஒரு வீடியோவா ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள், டவுன்லோட்ஸ், இது எல்லாத்தையும் அந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கிரிப்டோ மார்க்கெட் ரொம்பவே வாலடைல் ஆனது. அதாவது என்னன்னா திடீர்னு எல்லா காயின்ஸும் அதுல உள்ள எல்லா கரன்சிஸும் பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல மேல போகும். அதே மாதிரி எல்லா காயின்ஸும் திடீர்னு ஒரு பெரிய அளவு பெர்சன்டேஜ்ல கீழே விழும். சோ இதுக்கேற்ற மாதிரி கால்குலேட்டர் ரிஸ்க் எடுங்க. உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் யாரோடய ஷேர் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட் பத்தி என்னுடைய இன்னொரு சேனல்ல நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். மேபி உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த சேனலுடைய லிங்க், சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே இருக்கு, தேவையான யூஸ் பண்ணுங்க. ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுடைய ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னில ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எது கிடைச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே டைப் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.